ஸ்ரீமதே ஸ்ரீ வராக மகாதேசிகாய நமகா. ஸ்ரீமதே ஸ்ரீ ரங்கராமானுஜ மகாதேசிகாய நமகா. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமகா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா. திருப்பாவையும் திருவாய்மொழியும் பகுதி 29. கண்ணா உன் சந்நிதியில் நானும் இடம் பெற வேண்டும், கருணையுடன் எந்தனக்கு அருள்வாய். காலடியில் நான் இருக்க, காலமெல்லாம் தொழுதிருக்க, தகுதியை எந்தனக்கு அருள்வாய். இந்த பாசுரத்தில் தான் ஆண்டாள் நாச்சியார் தங்களுக்கு என்ன வேண்டும், தாங்கள் என்ன வேண்டி வந்தோம் அப்படின்னு கண்ணன் எம்பெருமான்கிட்ட பிரார்த்திக்கிறா. கண்ணன் பார்த்தா, ஆண்டாளம்மா இந்த 5 லட்சம் பேரா வந்திருக்கேன், எனக்கு சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருள் அப்படின்னு சொன்னேன். நானும் இந்த சிங்காசனத்தில் இருக்க, நோன்புக்கான உபகரணங்கள் கேட்டேன், சன்மானம் கேட்டேன், என்ன வேணும் இன்னும் தெரியலையே, எங்கேயே நிற்கிறேலே, உங்களுக்கு என்ன வேணும் பறைன்றேலே, என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு உடனே, என்ன வேணுமா கண்ணா சொல்கிறோம், இது இப்போ சொல்ல போகிறோம், என்ன வேணும் என்ன வேண்டி வந்தோம்னு சொல்ல போகிறோம். சிற்றஞ்சிறுகாலே வந்து உன்னை சேவித்து உன் பொற்றா மறையடியே போற்றும் பொருள்கேளாய் பெற்றம்மை துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேபல் எங்களை கொள்ளாமற் போகாது. இற்றை பறைகொள்வான் அன்றுகான் கோவிந்தா, எற்றைக்கும் 7 பிறவிக்கும் உன் தன்னோடு உற்றோமே யாவோம், உனக்கே நாம் ஆட்செய்வோம், மற்றை நம் காமங்கள் மாற்றேலோரம்பாவாய். சின்ன சின்ன பெண்களாகிய நாங்கள் எங்கள் சின்ன சின்ன பாதங்களை வைத்து இந்த சின்ன சின்ன காலையில் அதிகாலையில் பிராம முகூர்த்தத்தில் வந்து உன்னை சேவிச்சிருக்கோம். நீ வந்து எங்கள்கிட்ட வர வேண்டி இருக்க, நாங்கள்லாம் உன் சன்னிதானத்துக்கு வந்திருக்கோம். இவ்வளோ கஷ்டப்பட்டு பனிக்காலத்தில் இவ்வளோ சின்ன குழந்தையெல்லாம் எழுந்திருந்து பனி பெயர்ந்தையும் பொருட்படுத்தாமல் தோழிகளெல்லாம் எழுப்பி இவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னுடைய திருமாளிகைக்கு வந்து கோயில் காப்பான், வாசல் காப்பான், உன்னுடைய பரிவாரங்கள் குடும்ப பரிவாரங்கள் எல்லாரும் எழுப்பி நப்பின்னை பிராட்டியை முன்னிட்டு கொண்டு வந்து உன்னை இந்த ஆசனத்தில் அமர்த்தியிருக்கோமே, இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கோமே, இதுக்கு என்னத்துக்காக வந்தோன்னு நீ கேட்குறியா கண்ணா? சொல்கிறேன் அப்படின்னோடனே, சொல்கிறேன் ஆனால் சொல்ல மாட்டேங்கிறேலே, என் காரியத்தெல்லாம் விட்டுட்டு நான் உட்காந்துருக்கேனே, பொண்டுகளே சீக்கிரம் சொல்லுங்கோ அப்படின்றானா. உடனே சொல்கிறாளாம், அப்பா நாங்கள் வந்து ஒன்றும் வைகுண்டநாதன்ட்ட வந்து கேட்கல, நீ எங்கே வந்து பிறந்திருக்க தெரியுமோ, நாங்கள் இருந்த இடத்திலே வந்து நீ பிறந்தாய், பெற்ற மேய்த்து உண்ணும் குலத்தில் பிறந்து. தாயர்களுக்கெல்லாம் ஒரு வழக்கமா, ஆடு மாடுகள்லாம் சாப்பிடாம அவள் சாப்பிட மாட்டாளாம், ஐயோ நம்மளை நம்பி வந்திருக்க அந்த ஜீவன் அப்படின்னு அதுகளுக்கெல்லாம் ஆகாரத்தை கொடுத்துட்டு தான் சாப்பிடுவாளாம். எங்களுக்கு அதை தவிர வேறு ஒன்றும் தெரியாது கண்ணா. அப்படிப்பட்ட குலத்தில் நீ வந்து பிறந்தாய், எதுக்காக பிறந்தா கொஞ்சம் நினச்சி பாரு, யாருக்காக பிறந்தாய்? வைகுண்டத்துலேருந்து இங்கே இறங்கி வந்தியே எதுக்கு? நீ ஆசைப்பட்டு வந்தியே எங்களுக்கு நடுவில் இருக்கணும்னு, எதுக்கு அப்படின்னோடனே, எதுக்குன்னு கேட்டுட்டே இருக்காளேவா, என்ன வேணும் இவாளுக்கு, ஏதோ பறைன்னு கேட்டுட்டே இருக்கா, என்ன பறைன்னு தெரியலையே, சரி நம்ம மறுபடியும் ஒரு பறையை கொண்டு வச்சுருவோம் அப்படின்னு எம்பெருமான் கொண்டு வைக்கிறானா. கண்ணா இவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் வந்திருக்கோமே, இந்த பறையை நாங்கள் வந்திருக்கோம், குற்றேபல் எங்களை கொள்ளாமல் போகாது, இற்றை பறைகொள்வான் அன்றுகான் கோவிந்தா. என்ன பண்ணுற, இந்த மாடு மேய்க்கும் குலத்தில் வந்து நீ அவதாரம் பண்ணியே, இங்கே பிறந்தியே வந்து, அதனால் நீயும் அந்த பசுக்கள் மாதிரி ஞானம் குறைச்சலாக போயிடுத்து போல இருக்கு உனக்கு. நாங்கள் எதுக்கு வந்திருக்கோன்னு தெரியாமல் இவ்வளோ கஷ்டப்பட்டு பறைன்னு நாங்கள் கேட்குறோமே, அது என்னன்னு தெரியாமல் பறை வாத்தியத்தை கொண்டு வந்து வைக்கிறியே கண்ணா, இவ்வளோ அசடாக இருக்கியே, எங்களுக்கு என்ன வேணும் தெரியுமோ, குற்றேவல் எங்களை கொள்ளாமற் போகாது. குற்றேவல் அப்படின்னா அந்த ரங்க கைங்கரியமா பிராட்டிமார்கள் மேற்கொள்ளும் சின்ன சின்ன கைங்கரியங்களை எங்களுக்கு கொடுக்கணும். பிராட்டிமார்னு சொன்னதுனால என்ன பண்ணா, நீ கணவனாகவும் உன்னை வரைச்சிட்டோம், மனைவிமார்களாக எங்களை ஏற்றுண்டு சின்ன சின்ன அந்த ரங்க கைங்கரியங்களெல்லாம் எங்களுக்கு கொடுக்கணும். குற்றே அது நீ கொடுக்காம இருக்க முடியாது, ஏன் தெரியுமோ, எங்களை தேடி வந்து இந்த ஆயர் குலத்திலே நீ பிறந்திருக்கிறாய். அப்புறம் சொல்கிறேன் கேளு, என்ன பிரார்த்தனைன்னு ரொம்ப தெளிவாக சொல்கிறேன் கண்ணா, கேட்டுக்கோ
கேட்டுன்னு தானே இருக்கான், என்ன சும்மா கேட்டுக்கோன்றான்னா இவாளோட வடி விழகளையும் பேச்சு அடைகளையும் மயங்கி போயிட்டானா கண்ணா. அப்படியே வெச்ச கண் வாங்காமல் பார்த்துட்டு இருக்கானா. கேளாய் அப்படின்னு சொல்கிறான். எற்றைக்கும் ஏழே பிறவிக்கும் முந்தன்னோடு உற்றோமே யாவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம் மற்ற இனம் காமங்கள் மாற்றேலோரெம்பாவாய். கண்ணா, உன்னை விட்டு நாங்கள் எப்பயும் பிரியாமல் இருக்கணும். நீ உன்னுடைய சங்கல்பத்தால் எத்தனை பிறவிகள் நீ எடுத்தாலும் சரி, அத்தனை பிறவிகளிலும் நாங்கள்லாம் என்ன பண்ணோம், இந்த 5 லட்சம் பேரும், நான் மட்டும் இல்லை, இந்த 5 லட்சம் பேரும் உனக்கு எப்பொழுதுமே கூட இருந்த அந்தரங்க கைங்கரியங்களெல்லாம் பண்ணுறவாளாவே நாங்கள் இருக்கணும். அது சம்சாரமாக தான் இருக்கட்டும், நலமிந்ததோ நாடான வைகுண்டமாக தான் இருக்கட்டும், எங்கே இருந்தாலும் சரி. இந்த பரதாழ்வானை போல் 14 ஆண்டுகள் பிரிஞ்சிருக்கிறது, சீதா பிராட்டி மாதிரி 10 மாதம் பிரிஞ்சிருக்கிறது, அதெல்லாம் முடியாது. நீ கமிலா அடியாரா இளைய பெருமாளை போல் எப்பயுமே உனக்கு கைங்கரியம் பண்ணிகிட்டே இருக்கணும். எப்படி இருக்கணும் தெரியுமா உறவு? எங்களுக்கும் உனக்கும் எப்படி இருக்கணும் தெரியுமோ? நீ காட்டிற்கு போனால் மூச்சடங்கும் உறவு வேண்டும். தசரதரை போலே நீ நில்லென்று சொன்னால் நீரிலே பிரிந்த மீனை போலே துடிக்க வேண்டும். இளைய பெருமாளை போலே நீ பாம்பின் வாயில் நின்றால் பிணம்படியான உறவு வேண்டும். காளிங்க நர்த்தனம் பண்ணியே, அப்போ நீ பாம்பின் வாயில் நின்றால் பிணம்படும்படியான உறவு வேண்டும். எங்கள் வீட்டில் போட்ட ஆசனத்தை தட்டி பார்க்கின்ற உறவு வேண்டும். வித்ரநாத்துக்கு போகிறானா எம்பெருமான், அப்போ தங்காத்த ஆசனம்தான் இருந்தாலும் அதை தட்டி தடவி பார்த்துட்டு அப்புறம் எம்பெருமானை அமர சொன்னானா விதுரன். அப்படிப்பட்ட ஒரு ஆதூரமாக எம்பெருமான் மேலே எங்கள் வீட்டில் போட்ட ஆசனத்தை தட்டி பார்க்கின்ற உறவு வேண்டும். இப்படிப்பட்ட உறவு எப்படி இருக்கணும்? நீக்கமிலா அடியாரா இளைய பெருமாளை மாதிரி நாங்கள் அவனுக்கு கைங்கரியம் பண்ணிகிட்டே இருக்கணும். இன்னொன்று கண்ணா, அதையும் கேட்டுக்கோ. கைங்கரியம் பண்ணும்போது எங்களுடைய ஆனந்தத்துக்குன்னு பண்ணக்கூடாது, எங்களுக்கும் உனக்குமான ஆனந்தத்துக்குன்னு பண்ணக்கூடாது, உன்னுடைய ஆனந்தத்துக்குன்னு மட்டுமே கைங்கரியம் பண்ணணும். தெரியுமோ? நீ அப்படி எங்களுக்கு ஏதாவது ஐஸ்வர்யம் ஏதாவது கொடுக்கணும், இந்த இகலோக சௌக்கியங்கள்லாம் கொடுக்கணும்னு நினச்சேன்னு வச்சுக்கோ, அதெல்லாம் நீயும் மறந்துடு. மற்ற நம் காமங்கள் மாற்று. நாங்களும் உன்னுடைய திருவடியை தவிர வேறு எதையும் நினைக்க மாட்டோம். நீ என்ன பண்ணணும், இவாளுக்கு வேறு ஏதாவது பலனை கொடுத்து நம்மக்கிட்டேருந்து இவாளை பிரித்து வச்சிடலான்னு நினைக்கவே முடியாது. நீ மற்ற நம் காமங்கள் மாற்று. எங்கள் காமத்தையும் உன் காமத்தையும் நீயே மாற்றி மீதி காமங்கள் எல்லாம் விட்டுட்டு கண்ணனுக்கே அமது காமம் அப்படின்னு நீக்கமிலா அடியாரா எப்பயுமே எங்களை உன்னோட வச்சுட்டு அந்தரங்க கைங்கரியங்களை எல்லாம் கொடுத்துட்டே இருக்கணும், பிரியாமல் இருக்கணும், நீக்கமிலா அடியாரா இருக்கணும் அப்படின்னு ஒரு வழியாக பிரார்த்தனையை சொல்லிட்டா. இது திருப்பாவை பாசுர அனுபவம். திருவாய்மொழியில் இந்த சுவாமி நம்மாழ்வாருக்கும் ஆண்டாள் நாச்சியாருக்கும் இந்த பாசுர அமைப்புகளில் ஒரு ஒப்புமை உண்டு. சுவாமி நம்மாழ்வார் முதல்ல என்ன பண்ணார், என்ன வேணுங்கிறத முதல்ல சொல்லிட்டார். எம்மா வீட்டு திறமும் செப்பம் நீங் செம்மா பாத பற்பு தலை செய்து ஒல்லை கைமா துன்பம் கடிந்த பிரானே அம்மாடியேன் வேண்டுவது இதே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா எம்பெருமானு கைங்கரியம் பண்ணுறதோட சரம பருவம், அதாவது அதோட எல்லை நிலம் என்ன தெரியுமோ? பாகவத கைங்கரியம் ஒளி கொண்ட சோதியை உள்ளத்து கொள்ளும் அவர் கண்டீர் சலிப்பின்றி ஆண்டு எம்மை சென்மாந்தரம் காப்பரே அப்படின்னார். ஆண்டாள் நாச்சியார் என்ன பண்ணான், முதல் பாசுரத்துலேயே முதல்ல பாகவதாலெல்லாம் கூட்டுட்டான். நீராட போது வீர் பொதுமினோ நேரிழையீர் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் பிள்ளாய் எழுந்திராய், இப்படி எல்லாரும் எழுப்பிண்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணான், எம்பெருமான்கிட்ட போய் பொற்றா மறையடியே போற்றும் பொருள் கேளாய் எற்றைக்கும் 7 பிறவிக்கும் முந்தன்னோடு உற்றோமேயாவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம் அப்படின்னு கேட்டான். ஆழ்வார் முதல்ல என்ன அடைய வேண்டும்ங்கிறத சொல்லிட்டு அப்புறமா அதனுடைய எல்லை நிலமான பாகவத கைங்கரியத்தை கேட்டார். ஆண்டாள் நாச்சியார் என்ன பண்ணா, முதல்ல பாகவதெல்லாம் சேர்த்துட்டா அப்புறமா என்ன பண்ணா, அடைய வேண்டிய இலக்கு என்ன அப்படின்னு தீர்மானிச்சாலாம். இங்கே முதல்ல ஆழ்வார் சொல்கிறார், சரி என்ன பண்ண தெரியுமோ, எங்களை பெற்றம்மேத்து உண்ணும் குலத்தில் பிறந்து எங்கள் பெற்ற தாயன் வடமதுரை பிறந்தான் குற்றமில் சீர்கற்று வைகள் வாழ்தல் கண்டீர் குணமே வடமதுரை பிறந்தான் எங்களுக்காக வந்து வடமதுரையில் பிறந்தானே பெற்றம்மேய்த்து உண்ணும் குலத்தில் பிறந்து
சரி, பொற்றா மறையடியே போற்றும் எப்படி போற்றினாராம் ஆழ்வார்? வாழ்கெண்டை ஒன்கண் மடப்பின்னை தன் கேள்வன் தாள் கண்டு கொண்டு என் தலைமேல் புனைந்தேனே, தாள் கண்டு கொண்டு என் தலைமேல் புனைந்தேனே. அதை தவிர எனக்கு வேற எதுவும் தெரியாதப்பா எம்பெருமானே, உன்னுடைய திருவடியை தவிர வேற எதுவுமே எனக்கு தெரியாது. தென் திசைக்கு அணிகோள் திருச்செங்குன்றூரில் திருச்சிற்றாங்கரை மீபால் நின்ற எம்பெருமான் அடியல்லால் சடன் பிரிதில்லை எனக்கே. சரி, பெற்றம்மை துண்ணும் குலத்தில் பிறந்தான கொண்டாடினார். பொற்றா மறையடியே போற்றும் பொருள் கேளாய் அப்படின்னு கொண்டாடினார். எம்பெருமானே, நீ என்னை எப்படியெல்லாம் பண்ணி வச்ச தெரியுமோ? நான் உன்னை வியாதானம் பற்றி நீங்கும் விரதம்னு அடைய வேண்டியது எதுவாக வேணா இருக்கலாம், எம்பெருமான் மட்டும் வேண்டாம் அப்படின்னு உன்னை விட்டு விலகி விலகி போனேன். ஆனால் நீ என்ன பண்ண தெரியுமோ? பின்னாடி போனால் துரத்தினவாளை பிடிக்க முடியாதுன்னு எதிர்த்தாப்பில் வந்து குறுக்க வந்து என்ன பிடிச்சுண்டியே. எதிர் சூழல் புக்கு எனைத்தோர் பிறப்பும் எனக்கே அருள்கள் செய்ய விதி சூழ்ந்ததால் எனக்கே லம்மான் திரிவிக்ரமனையே அப்படி பண்ணி வச்ச. அப்புறமா என்ன பண்ண? உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் இப்படியெல்லாம் பண்ணி வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுற நீ? எனக்கு உன்னுடைய திருவடியில் கைங்கரியத்தை கொடுக்கணும். அதை நீ கொடுக்காம போக முடியாது. ஏன்னா நீ தான் என்னை இப்படியெல்லாம் பண்ணி வச்ச. உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றிலைன்னு பண்ணி வச்ச. எதிர் சூழல் புக்கு எனைத்தோர் பிறப்பும் எனக்கே அருள்கள் செய்ய என்னை துரத்தி வந்து என்னை நீ ஆட்கொள்ளணும்னு முடிவு பண்ணிட்டு நான் இப்போ எப்படி ஆயிட்டேன்? உன்னை விட்டு எனக்கு வேறு கதி இல்லைன்னு ஆயிட்டேன். அதனால நீ என்ன பண்ணணும்? எனக்கு கைங்கரியத்தை கொடுத்தே ஆகணும். அது நலம் வந்ததில்லதோ நாடாலும் சரி, இருள் தருமா ஞாலமாக இருந்தாலும் சரி, ஒரு நிர்பந்தமும் இல்லை. ஆனால் என்ன வேணும்னு கேட்குறியே. உனக்கு உன்னுடைய பொற்றா மறையடி, இந்த பொற்றா மறைனா பொன்னை போலே நன்னா பரத்வம் இருக்கிற திருவடி, மேன்மை உள்ள திருவடி, தாமரை போலே நல்ல வாசனை மிகுந்த சௌலபியம் உள்ள திருவடி. இந்த பரத்வமும் சௌலபியமும் கலந்த உன்னுடைய திருவடி இருக்கே, இந்த திருவடியில் வந்து என்ன கேட்பேன்னு நினச்சிட்டு இருக்க அப்படின்னார் ஆழ்வார். ஒரு பொண்ணை கொடுத்து யாராவது தவிடு வாங்குவாளோ? அதனால் இவ்வளோ என்னை வந்து கண்ணன் 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 எல்லாம் கண்ணன் என் மனசில் நீ வச்சுட்ட. அப்படிப்பட்டவன் உன்னுடைய திருவடியில் வந்து பொண்ணை கொடுத்துட்டு தவிட்டையா கேட்பேன்? என்ன கேட்பேன் தெரியுமோ? தனக்கேயாக என்னை கொள்ளு மீதே எனக்கே கண்ணனை யான் கொள் சிறப்பே. என்ன பண்ணணும் தெரியுமோ? தனக்கேயாக என்னை கொள்ளு மீதே கைங்கரியம் வேண்டும். எப்படிப்பட்ட கைங்கரியம் வேண்டும்? மன்னி கைங்கரியம் பண்ணணும், உன்னோட சேர்ந்து இருந்து கைங்கரியம் பண்ணணும், குற்றமற்ற கைங்கரியம், வழிவிலா அடிமை. எப்படிப்பட்டது? எனக்கு ஒரு ஆனந்தம், எனக்கும் உனக்கும் சேர்த்த ஆனந்தம் கைங்கரியத்தினால அப்படின்னு இல்லை, உனக்கே ஆனந்தம் இருக்க வேண்டும். ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி சர்வதேச சர்வகால சர்வ அவஸ்தைகளிலும் வழிவிலா அடிமை செய்ய வேண்டும். மன்னி அடிமை செய்ய வேண்டும், உடனாய் மன்னி அடிமை செய்ய வேண்டும். அதனால் இப்போ நான் உன்கிட்ட என்ன பண்ணுறேன்? ஒரே ஒரு பிரார்த்தனை தான் பண்ணுறேன். வந்து தோன்றா என்றேல் உன் வையம் தாய மலரடிக்கு முந்தி வந்து யான் நிற்ப முகப்பே கூவி பணிகொள்ளாய், கூவி பணிகொள்ளாய், கூவி பணிகொள்ளாய். நீ எனக்கு கைங்கரியத்தை கொடுக்கணும். குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது. இற்றை பறைகள்வா நன்றுகான் கோவிந்தா, இற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே யாவோம். உனக்கே நாம் ஆட்செய்வோம், உனக்கே நான் அடியேன் எப்பவும் ஆட்செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நெஞ்சத்தை எனக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னு திருநாவாய்ங்கிற திவ்ய தேசத்தில் இருக்கிற எம்பெருமான பிரார்த்திக்கிறார் சுவாமி நம்மாழ்வார். அருளாதொழிவாய் அருள் செய்து அடியேனை பொருளாக்கி உன் பொன்னடிக்கு புக வைப்பாய். மருளேயின்றி உன்னை என் நெஞ்சத்து இருத்தும் தெருளே தெரு தென் திருநாவாயன் தேவே. மருளேயின்றி உன்னை என் நெஞ்சத்து இருத்தும், மருளேயின்றி எனக்கு ஒரு ஆனந்தம்னு கைங்கரியத்தை நான் பண்ணக்கூடாது. எம்பெருமானே, எனக்கே கண்ணனை யான் கொள் சிறப்பே, தனக்கேயாக என்னை கொள்ளு மீதே உனக்கே நாம் ஆட்செய்வோம். அப்படி நான் இருக்கணும் கண்ணா. உனக்கு மட்டுமே, உன்னுடைய ஆனந்தத்துக்கு மட்டுமே நான் இருக்கணும். மற்ற இனம் காமங்கள் மாற்றும் இது எதுவுமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஆழ்வார் பிரார்த்திக்கிறார். இப்படி திருப்பாவை 29வது பாசுரத்தையா திருவாய்மொழி பாசுரங்களோடு அனுபவித்தோம். நாளைக்கு பலஸ்ருதி பாசுரத்தை அனுபவிப்போம். 30வது பாசுரம். ஆடிப்பூர நன்னாளில் பெரியாழ்வார் மகளாக
தோன்றிய திருமகளே, ஆண்டாளுக்கு மங்களம். மறைகள் நான்கையும் அருளிய என் தெய்வமே, ஷடகோபருக்கு மங்களம். நமஸ்காரம்.